வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்மகிட்ட இன்ஃபினிக்ஸ்னுடைய புதிய என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் 7 இருக்கு. இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட பிரைஸ். இதோட விலை பார்த்தீங்கன்னா 7,2999. ஸோ இந்த விலைக்கு அவங்க 6000 mAh பேட்டரியோட 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ளஸ் 4 GB ரேமோட அவங்க இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லா மொபைல் ஃபோன்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சிலையும். ஸோ இதை திறந்து பார்த்து இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனோட ரிவ்யூ பார்த்து இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆல்ரைட், ஸோ இதான் ஸ்மார்ட் 7 உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் மேலே இந்த ப்ராடக்ட்டுடைய எல்லா ஹைலைட்ஸும் இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பெரும்பாலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அவங்க போட்டிருக்காங்க. இதை பாக்ஸ் திறந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது உள்ளுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் 7 மொபைல் ஃபோன். அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து இந்த சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது, 10 வாட் சார்ஜர், USB டைப் சி கேபிள், அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு தரமான ஒரு பிளாஸ்டிக் கேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நீங்கள் பார்த்தாலே ஒரு வித்தியாசமான ஒரு டெக்ஸ்டர், ஒரு டிசைன் நம்ம நோட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து வெறும் பெயிண்ட் ஜாப் மட்டும் கிடையாது, ஆக்சுவல் டெக்ஸ்டரே இப்படி தான் இருக்குது. நம்ம கையை வச்சு இப்படி ஃபீல் பண்ணுறப்போ இந்த ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு மொபைல் ஃபோன். 207 கிராம் வெயிட் இருக்குது, கிட்டத்தட்ட 9.37 mm திக்னஸ் இருக்குது. பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே அவங்க 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இது கொடுத்துருக்காங்க, மைக் இருக்குது. மேல்புறத்தில் எதுவும் கிடையாது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே. இது வந்து ஒரு ட்ரிபிள் கார்டு ட்ரே, ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் ஒரு 4G மொபைல் ஃபோன், 4G VoLTE, 2L VoLTE எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. மொபைலினுடைய பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகுது. டிசைனில் இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் வித்தியாசப்படுத்தி காண்பதற்காக ஒரு அம்சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது மார்க்கெட்டிங் கிமிக்னு நம்ம சொல்லணும். நம்ம இவங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த மெட்டீரியல் வந்து ஆன்டி பாக்டீரியல் மெட்டீரியலா. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது, இதை எப்படி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக அது மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஸோ இதை ஞாபகம் வச்சு இதுக்காக வாங்காதீங்க, இது அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கன்வே பண்ணிட்டேன். ஸோ ஸ்பீக்கர் வால்யூம் ஓரளவுக்கு லவுடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.6 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். பட் இந்த விலைக்கு அவங்க HD+ பேனல் தான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக விவிடா, கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்குது. இண்டோர் கண்டிஷனில் டிஸ்பிளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ணுறப்போ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் கொஞ்சம் பத்தாத மாதிரி உங்களுக்கு தெரியும். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டு அவங்க சொன்னாலும் ஆக்சுவலாக சிங்கிள் கேமரா தான். ஒரு 13 MP கேமரா, இன்னொன்று அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை, ஒரு AI சென்சர் கொடுத்துருக்காங்க. எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு மேலே இருக்கிறது டூயல் ஃப்ளாஷ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொட்டு நாச்சு இருக்குது. இதில் வந்து ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறதுக்கு ஃப்ளாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 கேமராவும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி ஒரு டார்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் LED மாதிரி உங்களுக்கு உதவுது. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். லைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா இருக்குது. கலர் ரெப்ரொடக்ஷன்லாம் ஓகே, ஒரு 80 to 90% அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இல்லை. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸினுடைய எட்ஜ் டிடெக்ஷன் பரவாயில்லாமல் இருக்குது. பேக்ரவுண்ட் பிளரிங் ஓகேயா இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு செல்ஃபிஸ் எடுக்கலாம். பட் இந்த 2 கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் சும்மா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அதிநவீன ஒரு ஃபோட்டோகிராஃபி மொபைல் ஃபோன்லாம் இது கிடையாது. வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் கிடையாது. அதிகமான ஷேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ கை நடுக்கம் இல்லாமல் ஒரு ட்ரைபாட்லேயே ஒரு ஸ்டாண்ட்லேயே வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ், லைட் நல்லா இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்மார்ட் 7ல் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசாக்னுடைய ஸ்ப்ரெக்ட்ரம் ப்ராசஸர் SC9863A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸராக இருந்தாலும் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். உங்களுக்கு 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 2 TB வரைக்கும் நீங்கள் SD கார்டு போட்டு மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. NFC கிடையாது. 720p டிஸ்பிளேயாக இருந்தாலும் L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு தக்காளி சோறுன்னா சொல்ல மாட்டேன். ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கணுமோ
அது மட்டுமே இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ட்ரி லெவல் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஹை எண்ட் கேம்ஸ்லாம் போட்டு விளையாடணும்னு எதிர்பார்க்காதீங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸை போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய யூஐ, இந்த மொபைல் ஃபோனோட ஹார்ட்வேர் நல்லாவே இருக்குது. அதிகமான அப்ளிகேஷன்ஸை போட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் படுத்துரும். இப்போ இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா XOS வெர்ஷன் 12.0. அது வந்து ஆண்ட்ராய்ட் 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். இந்த யூஐயில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கான பவர் மேரத்தான், கிட்ஸ் மோட் இருக்குது, ஏஐ அசிஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி ஃபியூஷன், உங்கள் மெமரியை வந்து 4 GB ரேமை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வெர்ச்சுவல் மெமரி மூலமாக இன்னொரு 3 GB அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த மெமரி ஃபியூஷன் வந்து யூஸ்வலாக வந்து சூப்பராக ஒர்க் ஆகாது. பட் ஒரு ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் கிமிக்காக இருந்தாலும் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கூட்டி யூஸ் பண்ணுறதுக்கு சோஷியல் டர்போ இருக்குது. கேம் மோட் கொடுத்துருக்காங்க. க்ளோனிங் அப்ளிகேஷன்ஸை க்ளோன் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளோன் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வீடியோ அசிஸ்டன்ட், பீக் ப்ரூஃப், அப்புறம் நிறைய ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸ், எல்லா அம்சங்களும் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ளோட்வேர், எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ப்ளோட்வேர்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்து தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 6.5 mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆகுது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் 3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும், உங்களுடைய யூசேஜை பொறுத்து. ஃபைனலாக இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு மொபைல் ஃபோன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபரிங் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் யூஸருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு யூஸரோ இல்லை ஒரு செகண்டரி மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த மொபைல் ஃபோன் சூட் ஆகும். இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 உடைய விலை 7,299. இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.